ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் இப்போ பாருங்கள், உளுந்த வடை மெதுவடை செஞ்சு வச்சுருக்கோங்க. சப்போஸ் நீங்கள் செஞ்சு வைக்கலைன்னா கூட நீங்கள் தயிர் வடை சாப்பிடணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா கடையில் கூட வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஆனால் இது செய்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், எண்ணெயே இல்லாமல் எவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் சாஃப்டாக மேலே வந்து அப்படி மொறுன்னு அழகாக செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்த ஊற போட்டுக்கணும், அவ்வளோதான். அது செய்கிறதுக்கு ஒரு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்கேங்க. இப்போ தயிர் வடை செய்கிறதுக்கு இப்போ கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை நல்லா வந்து ஹீட் பண்ணிக்குவோம். ஒரு சின்ன இது பண்ணணும், ஒன்றும் இல்லை. இப்படியே கூட நம்ம தயிரில் போடலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் ஊறுறதுக்கு. அதுக்கெல்லாம் நமக்கு எப்போவுமே சட்டுன்னு செஞ்சு சட்டுன்னு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தானே நம்ம எல்லாருமே விரும்புவோம் இந்த அவசர காலத்தில். அதனால் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் பண்ணுவோம். இது நல்ல டேஸ்ட்லாம் மாறாதுங்க, சரிங்களா? இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அதை நல்லா சிம் பண்ணிட்டு வடை நமக்கு எத்தனை வடை வந்து தேவையோ அதுக்கு நம்ம போட்டுக்கலாம். இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ நான் 5 வடையை மட்டும் போட போகிறேன். ஸோ அந்த 5 வடையையும் உள்ளே போட்ட உடனே போட்ட அடுத்த செகண்ட் இந்த பக்கம் திருப்பி போட்டுறணும், சரிங்களா? வெயிட்டில் அதாவது 5 போடுற வரைக்கும் தான் நம்ம டைம் எடுத்துக்க போகிறோம். உடனே இந்த பக்கம் திருப்பி போட்டுறணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ திருப்பி போட்ட அடுத்த 1 நிமிஷத்துலலாம் இதை வெளியே எடுத்துடணும். எடுத்து நம்ம இப்படி ஃபில்டரில் வச்சுக்கலாங்க. அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச தண்ணியை என்ன செஞ்சிடணும், ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா ஒன்று வடையோட ஷேப்பை இழந்துடும், அப்படி இல்லைன்னா இழைச்சி போயிடுங்க, சரிங்களா? இப்போ எடுத்துட்டோமா? இப்போ தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த வடையை அப்படியே அடுக்கிக்கோங்க. நல்லாவே ஊறிடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் வெளியில் தண்ணி வடியை வச்சுருந்தேன், பார்த்தீங்களா? நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன் தயிரை. அது மேலே நல்லா தாராளமாக தயிர் உப்பு போட்டு கலக்கிட்டு ஊற்றுங்க, சரிங்களா? இந்த இது வந்து முங்குற அளவுக்கு ஊற்றணும். தாராளமாக நம்ம வடை முங்குற அளவுக்கு தயிர் போட்டுட்டோம். இப்போ தாளிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் அதில் அப்படியே போட்டுட்டு கொத்தமல்லி தலைகளையும் தாராளமாக போட்டுக்கலாம். இது ஊறினதுக்கப்புறமா இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதையும் நான் இப்போவே ஒரே ஒரு வடை மட்டும் எடுத்து செஞ்சு காமிச்சிடுறேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றியாச்சு. இதை சாப்பிடும்போது நல்லா நிறைய தயிர் ஊற்றி கொடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி காரா பூந்தி அதில் போட்டு அதோடு சேர்த்துங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊறி இருக்குதுன்னு பாருங்கள். அப்பா, புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. செம்மையாக இருக்குங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா?